சுகமா இருந்தால இது பல தரம் வந்துருச்சுரா, துக்கமா இருந்தாலும் என்ன பண்ணும், இது பல தரம் வந்துருச்சுரா. துக்கத்தை கூட அப்படியே அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புது ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணலாம். உண்மையிலேயே நமக்கு புதுசு புதுசா தப்பு பண்ற அளவுக்கு கூட இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது இல்லை. அதே தப்ப கொஞ்சம் குவான்டிட்டியும் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக்கி கம்மியாக்கி பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். தப்பு புதுசு புதுசா பண்ற அளவுக்கு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. அதே தப்பு என்ன பண்ணிட்டு இருப்போம், சைஸ் கொஞ்சம் மாத்தி இடத்த மாத்தி பண்ணிட்டு இருப்போம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. லைஃப் அப்படியே அட்டன் பண்ணீங்கன்னா, அப்படியே பாத்தீங்கன்னா, அப்படியே பாக்குறது துக்கச்சங்கில இருந்து விடுபட்டு எப்படி ஓடுதோ அப்படியே பாக்குறது. லைஃப துக்கம்னு நினைக்காம சுகம்னு நினைக்காம ஓடுற விஷயங்களை அப்படியே பாக்குறது. நாம நினைப்போம் அப்படியே எப்படி சாமி பாக்குறது. இப்பதான் டெக்னிக் வர்றேன். இப்பதான் அடுத்தது அந்த டெக்னிக், நீங்க உள்வாங்க வேண்டிய டெக்னிக் இதுக்கு மேலதான் வரும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள எண்ண ஓட்டங்கள் பாத்தீங்கன்னா தனித்தனியா 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 தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? திடீர்னு என்ன பண்ணுது, மீன் சாப்பிடலாம்னு தோணுது. திடீர்னு இல்ல நாளையில இருந்து வெஜிடேரியனா மாறிடலாம் தோணுது. திடீர்னு இந்த சாமிக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் உடப்பா, இதையும் கேட்டுக்கோ அதையும் பண்ணிக்கோ விடு. அதுக்கப்புறமா திடீர்னு இல்ல மதுரைக்கு போய் தங்கி இருக்கலாம். திடீர்னு என்ன பண்ண, இல்ல 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 திருவண்ணாமலை போகலாம். திடீர்னு இல்ல இல்ல விடுதிக்கு போய் இந்த சாமி நவபாஷன் இங்க சொன்னாங்க அதை பார்த்துட்டு வரலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம் இப்ப லீவ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஹிமாலயாஸ் போகலாம். இல்ல இல்ல அங்கெல்லாம் எங்கேயும் போக வேணாம், இங்கேயே உட்காந்து தியானம் பண்ணலாம். பாத்தீங்கன்னா என்ன உள்ள ஓடுதுன்னே தெரியாது, என்ன உள்ள நடக்குதுன்னே தெரியாது. இதெல்லாம் நடந்துட்டு போதே திடீர்னு என்ன தோணும், என் தம்பிக்கு புத்தியே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டேன்றான் பாருங்க. ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த இல்லாஜிக்கலா ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சர்க்கிளை நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த எண்ணங்கள் தனித்தனியா ஓடிட்டு இருக்குன்னா, இவைகள் எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவுலையுமே கேப் இருக்கு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஆழமான சில சத்தியங்களை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த மீன் தொட்டியில நீர் குமிழிங்க வராத பாத்திருக்கீங்களா? தொடர்ந்து வர்ற மாதிரியே தெரிஞ்சா கூட ஒவ்வொரு குமிழிக்கும் நடுவுல இடைவெளி இருக்கு. உண்மையா? அந்த இடைவெளி கம்மியா இருக்கதால நம்ம என்ன நினைக்கிறோம், தொடர்ந்து வர மாதிரி ஃபீல் பண்றோம். ஆனா உண்மையில என்ன, ஒரு குமிழிக்கு நடுவில் இடைவெளி இருக்கு. அதே மாதிரி நம்ம எண்ண ஓட்டத்திலையும் ஒவ்வொரு எண்ணத்துக்கு நடுவுல இடைவெளி இருந்தே தீரும். ரொம்ப கம்மியா இருக்கதால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கண்டினியூஸா ஓடுதுன்னு நினைச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இடைவெளி இருக்கும், ரொம்ப மைக்ரோ மில்லி செகண்ட். ஆனா அந்த இடைவெளி கம்மியா இருக்கதால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லா எண்ணமுமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டட்னு நினைச்சுக்கிறோம். கனெக்டட் கிடையாது. கனெக்டடா இருந்தா லாஜிக்கா தானே ஓடணும். ஆனா லாஜிக்கா ஓடுதா? இல்ல, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. எப்படி ஓடுதுன்னே தெரியல. இப்ப நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நடுவில் ஒரு 5 நிமிஷம் வெக்கேஷன் எடுத்துறீங்கல்ல. நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டே இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆழ்ந்து பாக்குறீங்க, தலையாடிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன, தலை மட்டும் ஆடிட்டே இருக்கும். அது என்ன, சொல்லாம கொள்ளாம வெக்கேஷன் எடுத்துறது, சடனா ஆப்சென்ட் ஆயிடுறது. காரணம் என்ன, உங்களுக்குள்ள ஓடுற எல்லாமே லாஜிக்கல் ஃப்ளோல ஓடுறது இல்ல, லாஜிக்கலான ஃப்ளோ இல்ல. ஓடுற எல்லா விஷயங்களும் லாஜிக்கை பேஸ் பண்ணி இயங்குறது இல்ல. ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவில் கேப் இருந்துகிட்டே இருக்கு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃபோட துக்கமே தொடர்ந்து வர்ற எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? தொடர்ந்து வர எண்ணங்கள் தான் சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆழ்ந்து பார்த்தோம்னா, ஒரு எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வந்து, ஒரு எண்ணம் போய் இன்னொரு எண்ணம் வந்து, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆழமா இந்த சில ரகசியங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கிட்ட வந்து சொன்னாரு, சாமி எனக்கு வாழ்க்கையை பார்த்தாலே பயமா இருக்கு சாமி, எப்ப பார்த்தாலும் கடுமையான பயமா இருக்கு. ஒரு சில ஆழமான சத்தியங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். உண்மையா? இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? கடவுள் புண்ணியத்துல நல்ல வேலை, உங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். எவ்வளவு வேகமா எண்ணங்கள் வந்தாலும் ஒரு எண்ணம் போயிட்டு இன்னொரு எண்ணம் வர முடியும், அவ்வளவுதான். இந்த சேர்ல ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் உட்கார முடியும். வேணா என்ன பண்ணலாம், ஒருத்தர் என்ன தள்ளி விட்டு அவர் உட்காரலாம்.
இன்னொருத்தர் வந்து அவர் தள்ளி விட்டு அவர் உட்காரலாம், மாறி மாறி வேணா உட்காரலாமே தவிர எவ்வளவு வேகமா உட்கார்ந்தாலும் ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் உட்கார முடியும். அந்த மாதிரிதான் உங்க இதய சிம்மாசனமும் உங்க எண்ணமும். உங்களுக்குள்ள ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும், இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல என்னை தள்ளி விட்டுட்டு அவர் உட்கார்றாரு, என்னை விட அவர் பவர்ஃபுல்லானவர் தான் அர்த்தம், இல்லையா? உங்களுக்கு ஒரு புது எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை தள்ளி விட்டுருச்சுனாலே அப்ப புது எண்ணம் பவர்ஃபுல்லானது தான் அர்த்தம். உண்மையா இல்லையா? இந்த 4-5 விஷயங்கள் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் மெதுமெதுவா அந்த வெடி மருந்து பொடி வைக்கிறேன், அப்புறம் தான் வெடி வைப்போம், நெருப்பு வைப்போம். இப்பதான் பொடி வச்சிட்டு இருக்கிறேன். முதல் சத்தியம், உங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? ரெண்டாவது சத்தியம், ஒரு புது எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை தள்ளி விட்டுருச்சு, அந்த எண்ணம் உட்கார்ந்துருச்சுன்னா இந்த புது எண்ணம் பழைய எண்ணத்தை விட சக்தி வாய்ந்தது. இப்போ மூணாவது எண்ணம் வந்து இந்த ரெண்டாவது எண்ணம் தள்ளி விட்டு உட்கார்ந்தா இப்போ மூணாவது எண்ணம் ரெண்டாவதை விட சக்தி வாய்ந்தது. முதல் விஷயம், ஒரு நேரத்துல ஒரு எண்ணம் தான் வர முடியும். ரெண்டாவது விஷயம், அடுத்த எண்ணம் வந்தாலே பழைய எண்ணம் காலி ஆயிருது. மூணாவது விஷயம், வந்த புது எண்ணம் காலி பண்ற பழைய எண்ணத்தை விட சக்தி வாய்ந்தது. உண்மையா? முதல் சத்தியம், ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும். ரெண்டாவது சத்தியம், புதுசா ஒரு எண்ணம் வந்து பழைய எண்ணத்தை நகர்த்திருச்சுன்னா புது எண்ணத்துக்கு சக்தி ஜாஸ்தி. மூணாவது சத்தியம், ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, மூணாவது சத்தியம் முக்கியமான சத்தியம். புதுசா ஒரு எண்ணம் வருதுனாலே பழைய எண்ணத்தை நகர்த்திட்டு தான் வர முடியும், இல்லையா? நகர்த்திட்டு தான் வர முடியும். நகர்த்தாம வர முடியுமா? முடியாது. என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி எனக்கு பயங்கர மரண பயமா இருக்கு, இந்த பயத்துல இருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல, என் வாழ்க்கையே நாசமா போகுது சாமி, கொடுமையான துக்கம், எப்படியாவது எனக்கு வழிகாட்டுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நான் சொன்னேன், ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு கப்பு காஃபி குடி அப்படின்னு. அவர், என்ன சாமி என்ன கிண்டல் பண்றீங்களா, கப்பு காஃபி குடிச்சா மரண பயம் போயிடுமா? வீட்டம்மா போட்ட காஃபியா இருந்தா மரணம் வேணா வரும், அவ்வளவுதான். மரண பயம் எப்படி சாமி போகும்? நான் சொன்ன, ஒண்ணுமே இல்லப்பா, ஆழமா யோசி. மரண பயம்னா என்ன? உனக்குள்ள வர்ற எண்ணம். ஒரு கப்பு காஃபி குடிக்கணும்னு நீ நினைச்சினா அந்த ஒரு வினாடி கப்பு காஃபி குடிக்கணும்ன்ற அப்படின்ற எண்ணம் மரண பயத்தை நவுத்தி வச்சுதான் வந்தாகணும். கப்பு காஃபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலே நீங்க பயந்து நடுநடுங்கிற மரணமயம் உங்களை விட்டு ஒரு வினாடி நகர்ந்து தானே ஆகணும். நகர்ந்தா தானே இது வர முடியும். ஐயா, ஆழ்ந்து கேளுங்க. இந்த ஒரு வினாடி கப்பு காஃபி குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்தாலே மரணமயம் அந்த வினாடி நகர்ந்து தானே ஆகணும், இல்லையா? அப்போ கப்பு காஃபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் மரண பயத்தை விட பலம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சாலே இந்த ரீப்ளேஸ் பண்ற எண்ணம் பலம் வாய்ந்தது, இல்லையா? அவர் கேட்டார், இல்ல சாமி மரண பயம் திரும்ப வந்துருதே, இன்னொரு தடவை கப்பு காஃபி குடிங்க. அவர் கேட்டார், நான் எத்தனை கப்பு காஃபி சாமி குடிக்கிறது? நீங்க காஃபி குடிக்க, ஒரு கப்பு தண்ணி குடிங்க. இல்ல அதெல்லாம் கூட தேவையில்லை, ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்சு நிக்கணும்னு நீங்க நினைச்ச உடனேயே உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை திறந்துட்டீங்க, இல்லையா? வெளியில போகணும்னு எண்ணம் வந்தாலே உள்ள உட்கார்ந்து கேட்கணும்ன்ற எண்ணத்தை திறந்துட்டீங்க, இல்லையா? உள்ள வரணும்னு நினைச்சாலே வெளியிலே நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தை திறந்துட்டீங்க, உண்மையா? அப்படின்னா வலது கையை அசைக்கணும்னு நினைச்சாலே உங்க மரணமயம் நகர்ந்துதான் ஆகணும். படாத பெரிய மரணமயம் வந்தா நீங்க என்ன பண்ண, ஒண்ணு வேணாம், வலது கையை அசைங்க. வலது கையை அசைக்கணும்னு நினைங்க, அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அந்த துக்கம் நகர்ந்துதான் ஆகணும். இல்ல 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 அது திரும்பி வந்துருது, அப்ப என்ன பண்ணலாம்? திரும்பி வந்தா என்ன பண்ணுங்க? இடது கையை அசைங்க. இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ ஈஸியா சால்வ் ஆக முடியுமா? இது எங்கேயோ நமக்கு புரியாத மாதிரி இருக்கே, அப்படிதான் இப்ப தோணும், இல்லையா? ஆழமா கேளுங்க. இப்பதான் வெடி வைக்க ஆரம்பிக்கிறேன். ஆழ்ந்து கேளுங்க. அது வேதாந்தத்தோட மிக உயர்ந்த சத்தியத்தை மிக தெளிவாக, ரொம்ப நார்மலா, ரொம்ப எளிமையா உங்களோட லைஃபா மாத்திட்டு இருக்கிறேன். வேதாந்தங்கிற பெரிய காட்டு பஞ்ச
உங்களுடைய உடைங்கிற ஒரு இனிமையான உடைய நூலா மாத்திட்டு இருக்கிறேன். ஆழமா புரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை உள்வாங்குங்க. ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டாரு, சாமி எனக்கு மனசு முழுக்க காமமாவே இருக்கு, எதை பார்த்தாலும் காம எண்ணமா இருக்கு, எதை பார்த்தாலும் காமத்தோட கனெக்ட் பண்றேன், எனக்கே பயமா இருக்கு சாமி, என்ன பண்ணுவனே தெரியல, இந்த காமத்தை இருந்து எப்படி சாமி வெளியில வர்றது, படாத பாடா இருக்கு, மனசு வேற எதையும் எங்கேயும் எதுவும் போக மாட்டேங்குது, எதையும் பண்ண மாட்டேங்குது சாமி. நான் சொன்னேன், அப்பா உட்காரு, 15 நிமிஷத்துக்கு மட்டும் காமத்தை தவிர வேற எதையும் யோசிக்காது, அதையே தியானம் பண்ணு. அவர் ரொம்ப வேகமா வந்து உட்கார்ந்தாரு. அது என்ன சாமி பெரிய வேலையை உட்கார்ந்தாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கணக்கு அந்த சாமி மனசு எங்கெங்கயோ அலையுது, என்ன சாமி பண்றதுன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், என்னையா சொல்ற, நீதான் இப்ப சொன்ன மனசு காமத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேங்குது, வேற எதுவுமே பண்ண முடியல, வேற எதுவுமே யோசிக்க முடியல, வேற எங்கேயுமே போக மாட்டேங்குதுன்னு. நான் சொன்னேன், அதைத்தான் தியானம் பண்ண சொன்னேன், வேற எங்கேயும் போகாம அது மேலே மனசை பிடிச்சி வச்சிருந்தான்னு சொன்னேன். இப்ப திரும்ப கண்ண திறந்து என்ன பண்றீங்க, மனசு எங்கெங்கயோ போகுது சாமி, அதே நினைக்க மாட்டேங்குதுன்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, போக போகின்ற எதிரிகளை, திருடன்களை விரட்டுவதன் மூலமாக நீங்கள் திரும்ப எடுத்து வருகிறீர்கள். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த மரண பயம் தானாவே எந்திரிச்சு போகுது. நீ ஆனா என்ன பண்ற, வந்துட்டே இல்லை விடமாட்டேன்டா உன்ன அப்படின்னு விரட்டுற வேகத்துல என்ன பண்றான், ஓ என்னைய விரட்டே அப்படின்னு திரும்பி வர்றான். விரட்டுவதனால் திரும்ப வருகின்ற எதிரிகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சும்மா வலதுகையை அசைச்சிங்கன்னா அந்த மரண பயம் தானா எந்திரிச்சு போயிடுவான், இடதுகையை அசைச்சிங்கன்னா தானா எந்திரிச்சு போயிடுவான். ஆனா அந்த மாதிரி சிம்பிளா நாம அசைக்கிறது இல்ல, வேகமா குத்துறது. உடனே அந்த பயம் என்ன பண்ணுது, ஓ என்ன குத்துறியா, அப்ப என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, திரும்ப வருது. விசாரித்த விருந்தாளியும் விசாரித்த எண்ணமும் தான் திரும்பி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசாரிக்கிற விருந்தாளி, விருந்து வச்சு நீங்க விசாரிக்கிற விருந்தாளி தான் திரும்ப வருவாரு. அதே மாதிரி இது என்ன ஏது அப்படின்னு நீங்க பார்த்து பயந்தாலும் அதுவும் ஒரு விதமான விசாரிப்பு தான், அதுவும் ஒரு விதமான விசாரிப்பு தான். சில பேர் பயந்துட்டே விசாரிக்கிறீங்கல்ல, ஐயோ வந்துருச்சுரா, இது நான் வாயில காஃபி ஊத்தி அனுப்பாம போனேன்னா வெளியில போய் ஆசிடா கக்கும், இது அதை விட பெட்டர் காஃபி ஊத்தி அனுப்பிடலாம், இல்லைன்னா அதை வெளியில போய் யார் யார் தலைமையில ஆசிடா கக்குன்னு தெரியாது. பயந்தாவது விசாரிக்கிறீங்களா, பயந்து விசாரிச்சாலும் விசாரித்த விருந்தாளி திரும்ப வருவான்.